நான் தமிழரசி. நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். முந்தைய அமர்வில் பிரெஞ்சு புரட்சியை பற்றி விவாதித்தோம். அங்கு லூயிஸ் 16 ஆட்சி மற்றும் பிரெஞ்சு சமுதாயத்தில் உள்ள 3 தோட்டங்களைப் பற்றி நாம் பார்த்தோம். 17, 18 மற்றும் 19ஆம் நூற்றாண்டுகளின் ஜனநாயகம் மற்றும் தேசிய புரட்சி என்ற தலைப்பிலிருந்து பிரெஞ்சு புரட்சியை பற்றி மேலும் புரிந்து கொள்வோம். கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் இதைப் பற்றி தெரிந்து கொள்வீர்கள். பிரான்ஸ் எப்படி அரசியலமைப்பு முடியாட்சியாக மாறுகிறது? கிளர்ச்சியான போக்கு, பயங்கரவாத ஆட்சி. முக்கிய வார்த்தைகள்: அரசியலமைப்பு, மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகளை முறையாக கூறும் சட்டமைப்பு. கில்லட்டின். ஒரு கில்லட்டின் என்பது மக்களை கொல்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சாதனம், குறிப்பாக கடந்த காலத்தில் பிரான்சில். தூதரகம். வெளிநாட்டு நகரத்தில் தனது நாட்டின் பிரதிநிதியாக இருக்கும் அரசு அதிகாரி. மாநாடு ஒரு பெரிய முறையான கூட்டம் அல்லது கூட்டம். பிரிக்க முடியாத உரிமை, பறிக்க முடியாத உரிமை. தேச துரோகம் ஒருவரின் நாட்டை அல்லது அரசாங்கத்தை காட்டிக் கொடுப்பது. கருத்து வரைபடத்தை பார்ப்போம். பிரான்ஸ் ஒரு அரசியலமைப்பு முடியாட்சியாக மாறியது. தேசிய சட்டமன்றம் 1791 CE-யில் அரசியலமைப்பில் வரவை நிறைவு செய்தது. மன்னரின் அதிகாரங்களை குறைப்பதே இதன் முக்கிய நோக்கமாக இருந்தது. இப்போது இந்த அதிகாரங்கள் ஒருவரின் கைகளில் இல்லை. அவை இப்போது பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. சட்டமன்றம், நிறைவேற்று மற்றும் நீதித்துறை. இது பிரான்சை அரசியலமைப்பு முடியாட்சியாக மாற்றியது. 1991 CE அரசியலமைப்பு சட்டங்களை உருவாக்கும் அதிகாரத்தை தேசிய சட்டமன்றத்திற்கு வழங்கியது. ஆனால் அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை இல்லை. சுறுசுறுப்பான குடிமக்களுக்கு மட்டுமே வாக்களிக்கும் உரிமை இருந்தது. மீதமுள்ள ஆண்கள் மற்றும் அனைத்து பெண்களும் செயலற்ற குடிமக்களாக வகைப்படுத்தப்பட்டனர். சுறுசுறுப்பான குடிமக்கள் யார்? சுறுசுறுப்பான குடிமக்கள் 25 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் அவர்களோட தொழிலாளியின் ஊதியத்தில் குறைந்தது 3 நாட்களுக்கு சமமான வரிகளை செலுத்தினர். சுறுசுறுப்பான குடிமக்கள் சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கும் வாக்காளரின் குழுவிற்கு வாக்களித்தனர். ஒரு வாக்காளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு மனிதன் அதிக வரி செலுத்துவோர் வகையை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். வாழ்வதற்கான உரிமை, பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் முன் சமத்துவம் போன்ற உரிமைகளின் பிரகடனத்துடன் அரசியலமைப்பு தொடங்கியது. அவை இயற்கை மற்றும் பிரிக்க முடியாத உரிமைகளாக கருதப்பட்டன. அதாவது பிறப்பால் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமைகள் இருந்தன. அவற்றை பறிக்க முடியாது.
ஒவ்வொரு குடிமகனின் இயற்கை உரிமைகளை பாதுகாப்பது அரசின் கடமை. 18ஆம் நூற்றாண்டில் பெரும்பான்மையான ஆண்களும் பெண்களும் படிக்கவோ எழுதவோ தெரியாது. எனவே முக்கியமான கருத்துக்களை தெரிவிக்க அச்சிடப்பட்ட சொற்களுக்கு பதிலாக படங்கள் மற்றும் சின்னங்கள் அடிக்கடி பயன்படுத்தப்பட்டன. லூ பார்பியர் வரைந்த ஓவியம் உரிமைகள் பிரகடனத்தின் உள்ளடக்கத்தை தெரிவிக்க இது போன்ற பல சின்னங்களை பயன்படுத்துகிறது. சில அரசியல் சின்னங்களை பார்ப்போம். உடைந்த சங்கிலி. அடிமைகளை பிணைக்க சங்கிலிகள் பயன்படுத்தப்பட்டன. உடைந்த சங்கிலி சுதந்திரமாக மாறுவதை குறிக்கிறது. தண்டுகள் அல்லது ஃபாஸின் முட்டை. ஒரு தடியை எளிதில் உடைக்க முடியும், ஆனால் முழு மூட்டையும் அல்ல. ஒற்றுமையில்தான் பலம் இருக்கிறது. முக்கோணத்தில் உள்ள கண் ஒளி வீசுகிறது. அனைத்தையும் பார்க்கும் கண் அறிவை குறிக்கிறது. சூரியனின் கதிர்கள் அறியாமை மேகங்களை விரட்டும். செங்கோல் அரசு அதிகாரத்தின் சின்னம். ஒரு வளையத்தை உருவாக்க பாம்பு அதன் வாலை கடித்தது. நித்தியத்தின் சின்னம். ஒரு வளையத்திற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. சிவப்பு ஃப்ரீஜியன் தொப்பி. ஒரு அடிமை சுதந்திரம் அடைந்தவுடன் அணியும் தொப்பி. நீலம், வெள்ளை, சிவப்பு பிரான்சின் தேசிய நிறங்கள். சிறகுகள் கொண்ட பெண். சட்டத்தின் ஆளுமை. சட்ட மாத்திரை. சட்டம் அனைவருக்கும் ஒன்று, அதன் முன் அனைவரும் சமம். பிரான்ஸ் முடியாட்சியை ஒழித்து குடியரசாக மாறுகிறது. ஏப்ரல் 1792இல் தேசிய சட்டமன்றம் பிரஷ்யா மற்றும் ஆஸ்திரியாவுக்கு எதிரான போருக்கு வாக்களித்தது. மார்சிலைஸ் பிரான்சின் தேசிய கீதமாக மாறுகிறது. ஆண்கள் போரில் ஈடுபடாமல் இருந்தபோது பெண்கள் தங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொண்டனர். 1791ஆம் ஆண்டின் அரசியலமைப்பு சமூகத்தின் பணக்கார பிரிவினருக்கான மட்டுமே அரசியல் உரிமைகளை வழங்குவதில் மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் புரட்சியை மேலும் முன்னெடுக்க வேண்டும் என்று கோரினர். அரசியல் கிளப்புகள் உருவாக்கப்பட்டன. அவற்றில் ஜேக்கபின்ஸ் மிகவும் வெற்றிகரமான கிளப்பாக மாறியது. ஜேக்கபின் கிளப்பின் உறுப்பினர்களில் சிறிய கடைக்காரர்கள், காலணி செய்பவர்கள், பாஸ்ட்ரி சமையல்காரர்கள், வாட்ச் தயாரிப்பாளர்கள், அச்சுப்பொறிகள் மற்றும் வேலையாட்கள் மற்றும் தினசரி கூலி தொழிலாளர்கள் போன்ற கைவினை கலைஞர்கள் அடங்குபவர். ஜேக்கபின் உறுப்பினர்கள் கப்பல் துறை பணியாளர்கள் அணிவதைப் போன்ற நீண்ட கோடிட்ட கால்சட்டைகளை அணிய தொடங்கினர். ஆகஸ்ட் 10, 1792இல் ஜேக்கபின்ஸ் டூயிலரிஸ் அரண்மனையை தாக்கி பல மணி நேரம் ராஜாவை பிணைக்க கைதியாக வைத்திருந்தார். தேர்தல்கள் நடத்தப்பட்டன, மேலும் 21 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட ஆண்கள் அனைவரும் வாக்களிக்கும் உரிமையை பெற்றனர்.
1792ஆம் ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி முடியாட்சி ஒழிக்கப்பட்டு பிரான்ஸ் குடியரசாக அறிவிக்கப்பட்டது. லூயிஸ் 16 தேசத்துரோக குற்றச்சாட்டின் பேரில் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டார். பயங்கரவாத ஆட்சி. கிபி 1793 முதல் 1794 வரையிலான காலப்பகுதி பயங்கரவாத ஆட்சி என்று அழைக்கப்படுகிறது. ஜேக்கபின் கிளப்பின் தலைவரான ரோபஸ்பியர் கடுமையான கட்டுப்பாடு மற்றும் தண்டனை கொள்கையை பின்பற்றினார். அவர் முன்னாள் பிரபுக்கள் மற்றும் மத குருமார்கள், பிற அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் அவரது வழிமுறைகளை ஏற்றுக்கொள்ளாத அவரது சொந்த கட்சி உறுப்பினர்களை கூட கைது செய்து சிறையில் அடைத்தார். நீதிமன்றம் அவர்களை குற்றவாளிகள் என்று கண்டறிந்தால் அவர்கள் ஒரு செய்தியை அனுப்ப பொது இடத்தில் கில்லட்டின் செய்யப்பட்டனர். கில்லட்டின் என்பது 2 துருவங்கள் மற்றும் ஒரு கத்தியைக் கொண்ட ஒரு சாதனம் ஆகும். இதன் மூலம் ஒரு நபர் தலை துண்டிக்கப்படுகிறார். இதற்கு டாக்டர் கில்லட்டின் பெயரிடப்பட்டது. ஊதியங்கள் மற்றும் விலைகளில் அதிகபட்ச உச்சவரம்பு வைக்க சட்டங்கள் வெளியிடப்பட்டன. இறைச்சியும் ரொட்டியும் ரேஷன் செய்யப்பட்டன. விலையுயர்ந்த வெள்ளை மாவு பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டது. அனைத்து மக்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு இறைச்சி மற்றும் ரொட்டியை மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்பட்டனர். மேலும் அரசாங்கம் நிர்ணயித்த விலையில் விற்பனை செய்வதால் விவசாயிகள் நஷ்டத்தை சந்தித்தனர். தேவாலயங்கள் மூடப்பட்டன மற்றும் அவற்றின் கட்டிடங்கள் முகாம்களாக அல்லது அலுவலகங்களாக மாற்றப்பட்டன. ரோபஸ்பியர் தனது கொள்கைகளை கடுமையாக அமல்படுத்தினார். இறுதியாக அவர் ஜூலை 1794 CE-இல் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார் மற்றும் கில்லட்டின் அனுப்பப்பட்டார். எனவே இந்த காணொளியில் நீங்கள் பார்த்தீர்கள், பிரான்ஸ் எப்படி அரசியலமைப்பு முடியாட்சியாக மாறுகிறது, கிளர்ச்சியின் போக்கு, பயங்கரவாத ஆட்சி.